Dear teachers, welcome to JS in English Learning. We are with Book of Job. Particularly, we are with uh, the first cycle of the conversation between the friends of Job and Job's reply. அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு we will go to the second cycle. இப்போ the first cycle உடைய எண்ட்ல Job is very much troubled by three things. என்ன த்ரீ திங்ஸ் தட் ட்ரபிள்ஸ் ஜோப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, அப்ப ரிப்ளை கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவர் மைண்டுக்குள்ளார ஒரு மூன்று விஷயங்கள் அவர் ரொம்ப வெகுவே பாதித்த மூன்று விஷயம். என்ன மூன்று விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நண்பர்கள் தே ஆர் அசாசினேட்டிங் இஸ் கேரக்டர். அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி குற்றம் சாட்டும் பொழுது தங்களை வந்து அவரை விட பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில வைத்துக்கொண்டு இவரை வந்து குற்றம் சாட்டுபவர். ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அவருக்கு பெரியவங்க, அவர்களை காட்டிலும் இவர் மோசமானவர் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்ப ஜோபும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, ஆனா அவனுக்கே தெரியும் அவன் அவர்கள் நண்பர்களை விட அவன் வந்து சிறந்தவன் அப்படின்னு. அது அவனை வந்து ரொம்ப பெருசாக பாதித்தது. அடுத்தது the second one is he is overwhelmed by the injustice and the wrath of God. கடவுள் வந்து அநீதியாக தன்னிடம் நடந்து கொள்கிறார், தேவையில்லாம என் மேல கோவப்படுறாரு, அண்ட் இதுல இருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லை, அதனால அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறான். the third one என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, அவனுடைய ஃபேமிலி ரெப்ரசன்டட் பை ஹிஸ் ஒய்ஃப். அவங்களும் இவனை, அந்த ஒய்ஃபும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஏன்னா பக்கத்துல வர்றதுக்கே வெறுப்பு காட்டுறான். ஏன் அப்படின்னா உன்னது வாய் துர்நாற்றம் அடிக்கிறது, இட் ஸ்மெல்ஸ் வெரி பேட் and the whole body smells very bad and you are like an outcast. அதனால அவளுமே வந்து இவனை விட்டு விலகி இருக்கிறாள். அவருடைய நண்பர்களும் தொலைவில் இருந்து தான் அவர்கிட்ட பேசுறாங்க. they never pity him, instead they accuse him. ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த செக்ஷன்ல அவன் என்ன சொல்றான், இதுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்க பதில் சொல்லணும். that there will be a day when God will come and give me explanation for the questions that I have, and when God comes to give explanation you will know that I am a just man. அந்த நேரத்துல நீங்க என்ன அக்யூஸ் பண்ணதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய நண்பர்கள்ட்ட அவன் சொல்லும் பொழுது திருப்பியும் ஜோஃபர் என்ன பண்றான், he becomes very much passionate. அவர் வந்து என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து இப்படி இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ எந்த தப்பும் செய்யல அப்படின்னு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தன்னுடைய யோபுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சின்னதா ஒரு அலசி ஆராய்ச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து நல்ல வசதியா இருந்த, நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாய். அக்கார்டிங் டு the wisdom of the ancestors, the wicked people will prosper, but their prosperity will not be long lived, and God will come down upon the wicked who are prospering and he will destroy them completely. அதுதான்டா உனக்கு நடந்திருக்கு. நீ நல்லா இருந்த அப்படிங்கிறதுனால நீ வந்து நீதிமான், அதனாலதான் நல்லா இருந்தன்னு சொல்லிக்கிறது தப்பு. ஓகே, நீ ஒரு விக்கெட் மேன், அதனால நீ ப்ராஸ்பர் ஆன, ஆனா கடவுள் கெட்டவங்களை வந்து நிறைய வாரி வழங்குவார், ஆனா அவங்கள மேல பயங்கர கோபத்தோடு இறங்கி அடிப்பாரு, அது மாதிரிதான் உன்னை அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, God is very good in judging and he has pre-appointed the suffering of the wicked man. You are a wicked man. அதான் direct argument made by Sofer. You are a wicked man and God has predestined you for suffering. ஏற்கனவே முன்னமே குறிச்சு வச்சுட்டாரு, இப்படிதான் நீ வந்து சஃபர் ஆகணும் அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, ஜோப வந்து பயங்கரமா accuse பண்றாரு, and Job becomes very much troubled. And now Job என்ன பண்றாரு, he is asking two questions to his friends. என்ன two questions? How often do you really see the wicked destroy? நீ வந்து wicked வந்து destroy ஆயிருவாங்க, கடவுள் வந்து தீமை செய்பவரை வந்து அழித்து போடுவார்னு சொன்னீங்கல்ல, நீ எப்பயாவது பார்த்திருக்கிறியா, அந்த மாதிரி கெட்டவர்கள் அழிவதை நீ பார்த்து இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. செகண்ட் ஒன், what lesson does the wicked really learn if God punishes his children instead of the wicked? என்ன கேட்கிறாரு, ஒருவேளை ஒருத்தன் தவறிழைக்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப மோசமானவனா
அவனை தண்டிக்கணும் கடவுள். அவனுக்கு பதிலா அவனுக்கு பிள்ளைய தண்டித்தா அந்த தீயவன் என்ன பாடம் கத்துக்குவான் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ரொம்ப தவறான விஷயங்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய நண்பர்களிடம் பேசுகிறார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ண போறாரு, he is finding fault with God. He is not minded. He is not criticizing God. He is not cursing God. Instead, he says God is terrorizing man. அவர் வந்து நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கி விடுறாரு. இந்த ஆள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தாருன்னா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சஃபரிங்கை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெரரைசிங் அன்அக்கௌண்டபிள் ஆக்ஷன்ஸ் மூலியமாக கடவுள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு ஜோப் வந்து இந்த செக்ஷன்ல சொல்றாரு. அந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பில்தாத் உள்ள வர்றாரு. பில்தாத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, he says God is glorious. அவரு வந்து கடவுளை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல ஜோப வந்து கீழே கொண்டு வரணும். அதனால என்ன சொல்றாரு, God is always glorious. He is a mighty being. But man is a sinful being. Man is a sinful being அப்படின்னு அவரு ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா ஜோப் என்ன பண்றான், இத ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். தான் வந்து ஒரு சிம்பிள் பீயிங் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, God is the embodiment of wisdom. அவரு அந்த ஞானத்தின் முழுமை அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு என்ன சொல்றாரு, I accept that God is wise. God is wise. But man may be able to dig and mine the world's riches, but he cannot go and dig wisdom. மனிதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸை மட்டும் டேப் பண்ண முடியும், ஆனா ஞானத்தை டேப் பண்ண முடியாது. அந்த ஞானத்தை யாரு வந்துதான் மனுஷன்ட்டு சொல்ல முடியும் அப்படின்னா, கடவுள் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன் இருக்கு. இந்த கொட்டேஷன் கேட்கப்படலாம். இந்த கொட்டேஷன் இந்த புக்ல மட்டும் இல்ல, இட் ஆல்சோ அப்பியர்ஸ் இன் த புக் ஆஃப் விஸ்டம். என்ன அப்படின்னா, the first line of book of wisdom 1:1 என்ன அப்படின்னா, the fear of God is the beginning of wisdom. அது இங்க சாப்டர் 28 verse 28ல அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. the fear of God is a wisdom for man அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது சொல்லி முடிச்சுட்டு ஜோப் என்ன பண்றான் அப்படின்னா, he is longing for the glory of the past. நான் எப்படி கடவுள் வந்து எனக்கு இந்த பெயினை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். கடவுள் என்னை அந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்கும். தேவையில்லாம கடவுள் என்ன பண்றாரு, என்னை போட்டு நொறுக்கி இருக்கிறார், அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை குறிக்கிறது அப்படிங்கிறாரு. ஓகே, இந்த நேரத்துலதான் you have the entry of the fourth character. Who is the fourth character? Elihu. There is no clear cut information whether he was a very close friend. ஒருவேளை அந்த ஏரியால வழிபோக்கனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியோலஜியன் சொல்றாங்க. அந்த சைட்ல இருந்தவர் maybe he is one of the persons sent by God to chastise Job for certain things that he spoke against God. அவருடைய நண்பர்களையும் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி கடவுளுடைய வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. இயேசு கிறிஸ்து அவர்தான் மெசையா அப்படின்னு ரோமன் கேத்தலிக் சர்ச் பிலீவ் பண்ணுது. நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மெசையான்னு வரும். அப்ப அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா there is a person who comes to prepare the way for the arrival of Jesus, for the ministry of Jesus. யாரு அப்படின்னா, யாரு? ஜான் த பேப்டிஸ்ட், ஸ்நாபக அருளப்பர், திருமுழுக்கு யோவான் அப்படின்னு மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா he is described as the one whose voice is heard in the wilderness, prepare the way for the Lord. அதே மாதிரி ஒரு பணியை செய்வதற்கு தான் எலிஹு அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. இந்த எலிஹுடைய பேர், அந்த பேருக்கான மீனிங் இது வந்து எக்ஸாம்ல கேட்கப்படலாம். அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The meaning of the word Elihu is he is my God. And was he a middle-aged man or an old man அப்படிங்கிறீங்கன்னா, he is a young man but a wise man. He is very young but very wise man. And இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கும் மற்ற 3 நண்பர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man is more sympathetic towards Job's condition. ஓகே, இவர் வந்து
ஜோபை பார்த்து ரொம்ப சிம்பத்தட்டிக்கா இருக்காரு. ஆனா அவர்கள் எல்லாம் வந்ததுல இருந்து அவர் அக்யூஸ் தான் பண்ணாங்க. அந்த 7 நாள் அமைதியா இருந்த 7 நாள் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்த மாதிரி தோன்றி இருக்கும். ஆனா பேச தொடங்குனதுல இருந்து ஜோபையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஜோபுடைய செயல்களையும் அவங்க அக்யூஸ் பண்ணதாகவே இருந்தார்கள். They were not sympathetic. Though their intention was noble, the way they ended up was accusing. இங்க அவர் வந்து he was very very sympathetic. அதே நேரத்துல he had been listening to all the accusations made on Job by his friends. அந்த அக்யூசிஷன்ஸ் கருத்துல எடுத்துக்கொண்டு அதையும் என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பத்தட்டிக்கா பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இவரை வந்து இந்த அளவுக்கு நோக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப வைஸா he is telling what are the errors that Job committed and what are the errors that his friends committed அப்படிங்கறத ஒண்ணா அழகா லிஸ்ட் அவுட் பண்றாரு. Job, you have committed the following errors against God. You have done the following mistakes. அதே நேரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு பொது தியரியையும் முன்வைக்கிறார். என்ன தியரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, according to him, suffering is divine chastisement. எதற்காக? It's a punishment given by God. எதற்காக அப்படின்னா, in order to make a person repent. Okay, in order to make a person repent அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says very clearly that God is very majestic. God is very majestic. And இந்த கடவுள்கிட்ட போய் நீ எந்த அவருடைய ஆக்ஷன்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்பது தவறு. கடவுளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற அளவுக்கு இறங்கி வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? யோபு கிட்ட சொல்றாரு. நீ கடவுள்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிற, கடவுள் ஏன் வந்து இறங்கி வந்து உனக்கு பதில் சொல்லணும்? அவரு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. யூ ஆர் நாட் சப்போஸ் டு டிமாண்ட் certain explanation from God, because God is almighty. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்ப the Old Testament God உடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, you should mark this as the answer, Jehovah. Old Testament உடைய God உடைய பெயர் என்ன? ஜெகோவா. இப்போ கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜெகோவா கடவுள் அழகா ஒரு வேர்ல்ட் விண்ட் வழியாக யாருகிட்ட பேசுறான்? அழகா ஜோபு கிட்ட ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் வைக்கிறாரு. ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் டு மேக் ஜோப் திங்க், பட் ஹி நெவர் வெயிட்ஸ் ஃபார் எனி எக்ஸ்பிளனேஷன். அப்ப அவர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் வாஸ் ஜோப் when God plotted and constructed the world? இப்ப நீ என்ன வந்து கேள்வி கேட்கிறீல, நான் இந்த உலகை படைக்கும் பொழுது, இந்த உலகை உண்டாக்கிய பொழுது, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய போது நீ எங்க இருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? I am a great man, you are nothing before me. அதுதான் அந்த கொஸ்டினுடைய மீனிங். நான் வந்து எவ்வளவு ஏன்ஷியன்ட் பீயிங்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு அது தெரியாது. யூ cannot understand my greatness. அதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் கொஸ்டின் உடைய மீனிங். ஓகே, அடுத்தது பாருங்க. was Job the one who set the boundary for the seas? இந்த கடலுக்கு எல்லை வகுத்தவன் நீயா? நீ இல்ல, நான் தான் அப்படிங்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி வரிசையா அவர் கேட்டுக்கிட்டே வரும் பொழுது, நான் வந்து இரவையும் பகலையும் பிரித்தாள்வதற்கு ஒளி பிளம்புகளை படைத்தேன். அப்போ நீ எங்க இருந்த? உனக்கு அதை பத்தி தெரியுமா? ஏதாவது? ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு சின்ன பையன். நீ வந்து என்ன வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு பெரிய ஆள் வந்துட்டியா? நம்ம அப்பா வந்து நம்ம கிட்ட சொல்லுவார்ல, என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கியிருப்பேன். இருக்கிற ஒரு ஒரு 1/4 ஏக்கரையோ 1/2 ஏக்கரையோ சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அப்பெல்லாம் நீ எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் கடவுள் வந்து அழகா கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த அனிமலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தது யாரு? நானு. எந்த அனிமலுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், ஓகே, அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா என்ன பண்றாரு? God is telling Job that he doesn't have that wisdom to comprehend his ways. என்னுடைய வழிமுறைகளை நீ புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு ஒரு அழகா சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு பாருங்க.
என்ன சொல்றாரு? லுக் அட் த டூ பீயிங்ஸ் தட் ஐ கிரியேட்டட். அவரு ரெண்டு பீயிங்ஸை பத்தி சொல்ல போறாரு. இந்த ரெண்டு பீயிங்ஸை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ கிரியேட்டட் டூ கிரேட் பீயிங்ஸ். ஒன் இஸ் ஜெகமோத், தி அதர் ஒன் இஸ் லேவியதான். Okay, in the Jagaboth Leviathan was something which disturbed the mind of all the creation. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், அப்படிங்கிற எல்லாமே ரெண்டு பீயிங்ஸை பார்த்து மிரண்டு போச்சு. அந்த ரெண்டு பீயிங்ஸை படைக்கிறதுக்கான ஆற்றல், அதனுடைய ப்ளூ பிரிண்ட் யார் மைண்ட்ல இருந்தது? கடவுளுடைய மைண்ட்ல இருந்தது. அப்ப சொல்றாரு, இவ்வளவு பவர்ஃபுல் பீயிங்ஸை நான் படைச்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட கடவுளான என்கிட்டே வந்து நீ கொஸ்டின் கேட்கறியா? வாட் இஸ் பெஹமூத்? பெஹமூத் comes from the Hebrew word which means beast. பெஹமூத் அப்படின்னா அதுல மீனிங் கொடுத்திருக்கேன். Behemoth is a word that means something which is usually large and powerful, or a thing or a creature of enormous size or power. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட். அந்த பீஸ்ட படைச்சதும் நான் தான். அதே நேரத்துல இந்த லேவியதான் ஒரு பீஸ்டும் ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் லேவியதான் பீஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ மான்ஸ்டர் லைக் sea serpent or a dragon or a snake or a crocodile or a whale. இது வந்து நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய புக்ஸ்ல சொல்லப்பட்டது. And it is the embodiment of all chaos and confusion in the world. பயத்தின் மொத்த உருவமாக இருந்த ஒரு விலங்கு, பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விலங்கு. இந்த விலங்கையும் படைத்தது யாரு? நான் தான். அதே நேரத்துல இந்த ஜென்டிலான பீஸ்டையும் படைத்தது நானே. ஓகே. அண்ட் இந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதும் யாராம்? கடவுள் தான். ஓகே. நான் தான் உன்னையும் படைச்சேன், நான் தான் பெஹமூத்தையும் படைச்சேன். அண்ட் பெஹமூத்தை கண்ட்ரோல் பண்றதும் நான் தான், உன்னை கண்ட்ரோல் பண்றதும் நான் தான். Can you stand against Leviathan? If you cannot stand against Leviathan, why do you stand against me? Okay. And how do you become so proud and arrogant that you are just? நீ என்ன பண்ற? நீ வந்து ஜஸ்ட்னு கிளைம் பண்ற. நீ கிளைம் பண்றது ஓகே தான், பட் how did you get the guts to come and ask me? அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு கொஸ்டின்ஸ் கடவுள் கேட்கிறார் பாருங்க. கேட்டுட்டு ஃபைனலா என்ன பண்றாரு? இது எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவனை வைஸ் ஆக்குறாரு கடவுள். God makes Job a wise man by asking a lot of questions, and then he blesses Job. I appreciate your patience. Job is the embodiment of patience. அதையும் எழுதி வச்சிருவோம் so that you will follow it. Job is the embodiment of patience amidst adversity. What is the virtue of adversity? According to Bacon? Fortitude, sir. Fortitude. So he is the embodiment of fortitude. அதுதான் இந்த புக்குடைய எண்டிங். Job is the embodiment or is the embodiment of the virtue of fortitude. So with that we are signing off this text